ஹாய் ஹலோ ஆர்மி படீஸ். இன்றைக்கி நம்ம ஆரம்க்கு டூ ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். வாங்கடா வித்தவுட் எனி டிலே நம்ம வந்துட்டு நம்மளோட டூ ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு டூ ஷாட்டோட நேம் என்னுடைய ஆசைகள். ஸோ வந்துட்டு இதுதான் டூ ஷாட்டோட நேம். ஸோ வந்துட்டு நம்ம டூ ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு வித்தவுட் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இன்ட்ரொடக்ஷனும் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ வந்துட்டு இப்போது ஒரு கேர்ள் தான். ஸோ அவங்க வந்துட்டு ஃபீலிங்கோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பர்சன்கிட்ட. ஸோ வந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்னோடய ஆசைங்க அப்படின்ட்டு இருந்திருக்கு. பட் இது வரைக்கும் அது நிறைவேறினதே கிடையாது. ஸோ எந்த ஒரு ஆசையாக இருக்கட்டும், ஸோ ஆசைங்க அப்படின்னு சொன்னாலே எனக்கு அதெல்லாம் வந்துட்டு இப்படி இதுக்கு ஆசைப்படணும் இதுக்கு அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ வந்துட்டு அப்படியே ஆசையாக இருந்தாலுமே கூட அது வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் நினச்சிட்டு அதை நான் மறந்துடுவேன். ஆனால் எப்போ நான் உன்னை பார்த்தேனோ அப்போ தான் என்னோடய ஆசைகள்லாம் வந்து இதெல்லாம் என்னோடய ஆசைகள்ல அப்படின்ட்டு எனக்கு புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஆசைகள் மேலே இன்னும் அதிகமான ஆசைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீ புக் ரீட் பண்ணுறது, நீ சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் நிறையா விலாகெல்லாம் போட்டிருக்க, மியூசியம் போகிறது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, எனக்கு லைப்ரரி ரொம்ப பிடிக்கும். லைப்ரரிக்கு போய் ஒரு புக்கை எடுத்து அந்த புக்கை முடிக்கிற வரைக்கும் நான் லைப்ரரிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கணும். அந்த புக்கை அவ்வளோ ரிலாக்ஸாக லைப்ரரியில் உட்காந்து அப்படியே அவ்வளோ ஒரு அமைதியாக அந்த ஒரு புக்கை படித்து முடிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ஆசைகள். ஆனால் அதான் நான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. எப்போது என்ன மாதிரியே உன்னை நான் பார்த்தேனோ இதெல்லாம் நீ செய்யும் போது இதுவும் எனக்கு பிடிக்கும். மியூசியமா, இதுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்கிளா, சைக்கிள் ஓட்டுவேன் நானும். அந்த சைக்கிள் ஓட்டுறதுல பயம் இருக்கும், காலு எட்டாது கீழே. பட் இருந்தாலும் பயம் இருக்கும். நல்லா ஓட்டுவேன், ஆனால் பயம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு அவங்க ஒவ்வொரு ஆசையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் சிட் பண்ணியிருக்கிற அந்த பர்சன் அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க ஒரு ஃபீலிங்கோட. ஸோ வந்துட்டு மேற்கொண்டு ஸோ வந்துட்டு அது ஒயன் தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதே மாதிரி தான் லைப்ரரி எல்லாரோட காலேஜ்லேயும் பொதுவாக எல்லோரோட ஸ்கூல்லையுமே இருந்திருக்கும். பட் நான் படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் எங்கள் ஸ்கூலில் லைப்ரரி இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு அங்கே போயிட்டு புக்கை எடுத்து படிக்கிறதுக்கெலாம் அலௌடு கிடையாது. பிகாஸ் தட் வாஸ் மை சைல்டுஹுட். ஸோ அதனால் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் படிக்கிறதுக்கெலாம் வந்து அலௌடு கிடையாது. பிகாஸ் வந்துட்டு நாங்கள் வந்து காணா போட்டுருவோம். ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இன்னொன்று வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு படிச்சுட்டு போகிற மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும். பட் வந்துட்டு இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த மாதிரி போய் படிக்கிறது, ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அப்போது தெரியாது. பட் வந்துட்டு நீ எப்போது எனக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு போய் புக்கை எடுத்து ஸோ வந்துட்டு ஒரு பொதுவான இடத்துல புக்கை எடுத்து அதை படித்து ரீட் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்துங்களை வந்துட்டு நம்ம அனுபவித்து அப்படியே ரீட் பண்ணுறது, ஸோ அப்படின்றது வந்துட்டு ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு நீ அதை செய்கிறப்போ வந்துட்டு அந்த ஆசை எனக்கு இன்னுமே என் மனசுக்குள்ளே அதிகமானுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராயிங் சின்ன வயசுலேருந்தே நான் அழகாக பண்ணுவேன். ட்ராயிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய அமைதியான மனசுக்கு, ஸோ வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு, ஸோ வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ட்ராயிங் பண்ணுவேன். இன்னொன்று மியூசியம், தட்ஸ் மை பிக்கெஸ்ட் ட்ரீம். மியூசியம் இன்னொருத்தவங்க வரைஞ்சது, அதில் இருக்க அர்த்தங்கள் ஒரு டாட்டாக இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு ஃபுல் பேப்பராக இருந்தாலும் அவங்க வச்சுருக்கிற அந்த ஒரு சைடில் இருக்கும் அந்த டாட்டுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த இடத்துல அந்த சைடில் அவங்க வச்சதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்.
அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆசை. அதுக்கு பின்னாடி ஒரு சாதாரண பீப்புள் ஸோ வந்து இந்த ஒரு டாட்டை பார்த்தாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு டாட் மட்டும்தான். ஆனால் அது விஷயத்த அந்த ஒரு ட்ராவில் என்ன இருக்கும், ஸோ வந்துட்டு அதை என்ன வரைஞ்சிருக்காங்க, அந்த புள்ளி வச்சாலும் அதோட குறிக்கோள் என்ன, எதுக்காக அந்த இடத்துல அவங்க டாட் வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு ரீசன்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்துட்டு அது வந்து புரியும் அந்த விஷயங்கள்லாம். எஸ், அந்த மாதிரி தான் எனக்கு மியூசியம் போகணும். ஸோ சின்ன வயசுலேருந்து அது ஒரு ஆசை. அது ஆசை அப்படின்றத விட அந்த ஆசையை நான் வந்துட்டு முன்னாடி கொண்டு வரலை. அது என்னோடய ஆசை, அது என்னோடய பெரிய ட்ரீம் அப்படின்றலாம் இருந்ததே கிடையாது. ஒன்றை பார்க்குற வரைக்கும் நீ எனக்கு பிடிச்சது, எனக்கு நான் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட பிளேசஸ், ஸோ அங்கெல்லாம் நீ போய் சுற்றி பார்த்தது, அதை விலாக் எடுத்து போடுறது, ட்ரா பண்ணுறது, லைப்ரரியில் புக்ஸ் எடுக்கிறது, புக் ரீட் பண்ணுறது. நான் புக் ரீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புக் ரீட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு வரவே வராத ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே திணறும், எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி தான் சேம் எனக்கு. இருந்தாலும் நான் 10th படிக்கையில் எனக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ணவே வராது. இருந்தாலும் நம்மளும் ரீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கே வந்துட்டு அந்த அந்த லெசனை நிறையா பேர் வந்துட்டு டீச்சர் வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு இங்கிலீஷ் எப்படி அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த இங்கிலீஷை தப்பாக இருந்தாலுமே எனக்குள்ளே நான் வாசித்தேன். அதுதான் நான் வாசித்த ஃபஸ்ட்டும் கடைசியும். அதுக்கப்புறம் அதை நான் வாசிக்கலை. அதுக்கப்புறம் நீ புக் ரீட் பண்ண, நீ படித்த, நீ வாசித்த. அதுக்கப்புறம் தான் புக்கு ரீட் பண்ணணும், அதை நம்ம இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே எனக்குள்ளே அதிகமானுச்சு. அந்த ஆசை கம்மியாக இருந்தாலும் நீ அதை செய்யும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஆசை அதிகமானுச்சு. நெக்ஸ்ட்டு நிறையா டூர் போகிறது, சுற்றி பார்க்குறது அப்படின்றது என்னோடய ஆசைகளில் ஒன்று. ஏன்னா என்னோடய ஆசைகள் எப்போவுமே வந்துட்டு நிறைவேறினதே கிடையாது. என்னோடய ஆசைகள் அப்படின்றது வந்துட்டு அது வந்து ஜஸ்ட் நான் ஆசைப்பட்டது அதோடு மட்டும்தான் இருக்கும், அதோட தான் இருக்கும். ஜஸ்ட்டு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு நீ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போன, உன்னோட பாடிகார்டு, செக்ரட்டரி யாருமே இல்லாமல் நான் அந்த நாளை என்ஜாய் பண்ணோம். லவ்வராக இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக நான் என்ஜாய் பண்ணேன். லவ்வராக இருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்களை நான் மறைச்சிருந்துருப்பேன், நீயும் மறைச்சிருந்துருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் நான் ஒரு ஃப்ரெண்டாக அதை நான் கூட என்ஜாய் பண்ணேன்னு தான் சொல்லணும். எஸ், ஃப்ரெண்டாக என்ஜாய் பண்ணேன். எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு நீ என்னை கூட்டிகிட்டு போனேன். எந்தெந்த இடத்துல நான் போகணும் அப்படின்னு என்னோடய எண்ணங்கள்லாம் இருந்துச்சோ அந்தந்த இடத்துங்களுக்கெல்லாம் நீ கூட்டிகிட்டு போனேன். மியூசியம், லைப்ரரி, ட்ரா பண்ணுறது, லேக்குக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது, அந்த தண்ணியில் காலை சொப்புன்னு தெளிச்சிக்கிட்டு அதை வந்துட்டு தட்டிக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு என்னோடய சின்ன சின்ன மெமரிஸ், சின்ன சின்ன ஆசைகள், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிடுச்சு. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆசைகள்னா சொல்லணும். சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஆசைகள் அப்படின்ற ஒன்று இருக்கும். என்னோடய ட்ரீம், என்னோடய லைஃபு, என்னோடய ஆசைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன ரவுண்டு தான். ரவுண்டு சர்க்கிள் ஆரம்பித்து மறுபடியும் அந்த சர்க்கிள் அதே இடத்துல போய் முடிஞ்சு, மறுபடியும் அந்த சர்க்கிள் அதே இடத்துல தொடங்கி அதே இடத்துல முடிஞ்சு, அதே மாதிரியே தான். ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட
என்னோட இந்த லைஃப் என்றைக்குமே ஃபுல்ஃபில் ஆனதே கிடையாது அந்த சர்க்கிள் மாதிரி. அது முடிஞ்சுன்னு நான் சொன்னேன். பட் அந்த சர்க்கிள் அந்த சர்க்கிள் என்னோட அந்த ஆசைகள் எதுவுமே இது வரைக்கும் அந்த சர்க்கிள் மாதிரி ஃபுல்ஃபில் ஆனதே கிடையாது. பிகாஸ் என்னோட ட்ரீம்ஸ், ஆசைகள். அதனால் நான் நிறையா விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன். நிறையா விஷயங்கள் எனக்கு கிடைக்காமலேயும் போயிருக்கு. அதில் ஒன்று தான் நீ ஆசைப்பட்டு செய்கிற விஷயங்கள். நான் ஒன்று பார்த்தேன். எங்கேயோ இருந்து அதாவது 2013 நீ வந்து மீடியாக்குள்ளே வந்துட்டு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சாங்ஸ் பாடினது அப்போல்லாம் உன்னை எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன, அப்படி ஒரு குரூப் இருக்குது, நீங்கள் சாங் பாடுவீங்க. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிதிங் எவ்ரிதிங். உன்னை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. எஸ். அப்புறம் 2023 அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன். அப்போது பார்த்தப்போ கூட உன்னை எனக்கு பிடிக்கலை. அது நிறையா பேருக்கு நீ வந்து கொரியா, ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு ஒரு பேண்ட் இருக்குது, இந்த மாதிரி பாய்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியவே தெரியாது எனக்கு. அரசல் பரசலாக பிடிஎஸ் 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 இப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எப்படின்னு தான் வந்துட்டு இவங்களோட சாங் நல்லாயிருக்கும், அவங்க அப்படி பாடுவாங்க, அப்படி டான்ஸ் ஆடுவாங்க, அப்படி என்ன தான் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு நான் பார்க்க வந்தேன். ஃபஸ்ட்டு கிம் டயாங் அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போ எனக்கு தெரியாது அவங்களும் பிடிஎஸில் இருக்கிற ஒரு மெம்பர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிடிஎஸ் அப்படின்றத நான் சர்ச் பண்ணேன், நிறையா சாங்ஸ் கேட்டேன், அவங்களோட பேருங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்களோட அந்த சாங்ஸுங்களை கேட்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற ரீசன், அதில் இருக்கிற அந்த அந்த அழகான அந்த மீனிங்ஸ், ஸோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அதெல்லாம் கேட்க அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களோட அந்த சாங்கில் இருக்க அந்த ஃபீலிங்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். உண்மையை சொல்லணுன்னா உன்னை பார்த்தோன்னே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வரல, எதுவுமே தோணலை. ஆனால் காலங்கள் கடக்க நானும் உன் மேலே ஃபால் ஆனேன். எந்த அளவுக்குன்னா உன்னை ட்ரீம் ஹஸ்பண்டாக நினைக்கிற அளவுக்கு ஃபால் ஆனேன். அது உன்னோட ஃபேஸில், அதில் இருக்க அழகில், ஹேண்ட்ஸம்னஸில், உன்னோட மசில்ஸான பாடி, அதில் இல்லை, அப்படிலாம் இல்லை. நிறைய ஆம்பளைங்களை ஷர்ட் இல்லாமல் கூட பார்க்குறோம், ஒரு யதார்த்தமாக கூட பார்க்குறோம், ஷர்ட் போட்டு பார்க்குறோம், ரோட்டில் போடுறவங்க வர்றவங்க அப்படியெல்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு இன்ட்ராக்ஷனோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு வந்துட்டு அவன் ஷர்ட் இல்லாமல் இருக்கிறான், அவனோட அந்த 6 பேக்ஸ் பாரு, அப்படி இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு அது மீனிங் தெரிஞ்சாலுமே கூட அதை ரசிக்க தெரியாது. எப்போ நமக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒன்று வருதோ அப்போ தெரியும் அந்த ஃபீலிங்ஸ், அப்போ தெரியும் அந்த அந்த மீனிங்ஸோட அதோட ஃபீலிங்கெல்லாம். எஸ், ஒன்றை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. எஸ், நிமிஷம் ஒன்று பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் உன்னோட அந்த பேச்சு, உன்னோட அந்த கெத்தான ஒரு ஸ்டைல், கெத்தான ஒரு கெத்தான ஒரு ஸ்பீச்சு, அந்த உன்னோட அந்த பாய்ஸ், அந்த 6 பாய்ஸை நீ மெயின்டைன் பண்ணுற அந்த விதம், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற அந்த விதம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், அதெல்லாம் எனக்கும் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னமோ தெரியல, என் கூட நிறையா ஃபேமிலி, அதாவது என்னோடய ஃபேமிலியில் நிறையா மெம்பர்ஸ் இருந்தாலுமே கூட எனக்கு வந்துட்டு இது எனக்கு நான் ஏதோ ஒரு தனியாக ஒரு அனாதை மாதிரி தெரிஞ்சிச்சு. லோன்லியாக நான் தனியாக இருந்தேன். என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆனதே கிடையாது. என்னோட அந்த ஸ்டடீஸ்லையும் சரி,
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு விருப்பப்பட்டு எதை கற்றுக்கிட்டாலும் சரி, அது வந்து சர்க்கிள் மாதிரி ஃபுல்ஃபில் ஆனதே கிடையாது. நான் வந்துட்டு உன்னைய பார்த்தேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படியே உனக்கு பிடிச்சிச்சு. ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ரசிக்கிறதா இருக்கட்டும், நேச்சராக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமாக பார்க்குறதா இருக்கட்டும், மியூசியம் போகிறது, சுற்றி பார்க்குறது, நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு உன்கிட்ட. நான் அதுக்கப்புறம் தான் அவனை லைக் பண்ணவே ஆரம்பித்தேன். ஜஸ்ட் சில பேருக்கு பாடியை பார்த்து லவ் வரும், ஃபேஸோட ஹேண்ட்ஸம்னஸை பார்த்து லவ் வரும். பட் நான் ஃபால் ஆனது உன்னோட மனசுக்காக. எஸ், நான் உன்னோட மனசை பார்த்து தான்டா விழுந்தேன். எவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ஜூன், நான் ஐ லவ் யூ. I love you. Namjoon, what? என்ன? I love you. ஐயன். நான் உன்னை லவ் பண்ணுறேன். இத்தனை நாள் இந்த 2 வீக் என் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போல்லாம் இல்லை, அப்போல்லாம் கிடையவே கிடையாது. உன் மேலே ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போது என்னன்னு தெரியல, சடனாக ஹேவ் ஃபெல் இன் லவ் வித் யூ. எஸ், நீ பேசுனதை கேட்டா, இல்லை நீ என் மேலே வச்சுருக்கிற அந்த லவ்வா, என்கிட்ட இருக்கிற உனக்கு பிடிச்ச விஷயங்களா, எனக்கு எதுவுமே தெரியலடி. ஜஸ்ட் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. மயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ இழந்த எல்லா விஷயத்தையுமே, ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு கொடுக்கணும்டி. நான் உன்னை லவ் பண்ணுறேன். எஸ் அப்படின்ட்டு நம்ஜூன் முட்டிக்கிறான். வயனுக்கு இங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவனுக்கு அவங்களோட லவ்வை ஓப்பன் பண்ணியிருந்துருக்கவே மாட்டாங்க. அவங்க எக்ஸாக்டாக அவங்க சொன்ன விஷயங்களில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே தவிர நம்ஜூனை பார்த்து ஐ லவ் யூ நம்ஜூன்ற ஒரு வார்த்தை வந்திருக்காது அவங்க வாயிலேருந்து. ஸோ நம்ஜூன் இந்த மாதிரி சொல்லவும் வயனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதே புரியலை. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ ஒரு டியர்ஸ் வந்திருக்கும். ஸோ வாங்கடா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஸோ சவுத் கொரியா தான் காட்டுறோம். சவுத் கொரியாவில் அங்கே நிறையா ஃபேன் கேர்ள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சைன் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ஜூன் ஒயனை பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ நம்ஜூனுக்கு ஸோ ஒயன் கேட்ட அந்த ஒரு விஷயம் அது நம்ஜூனுக்கு வியர்டாக இருந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். இதோட நான் இந்த பாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.